அவங்க நாடு ஒற்றுமையாக இருக்கிறதே இந்தியா தான் காரணம். இந்தியா அடிச்சிரும், இந்தியா நம்மளை அழிச்சிரும், இந்தியா வந்து மிதிச்சிரும், இந்தியா நசுக்கிடும், இப்படி சொல்லிகிட்டே தான் அவங்க ஒற்றுமையாக இருக்க முடியும். இல்லை அவங்களா ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான தேவையே இல்லை. பொருளாதார ரீதியில் எடுத்து பார்த்தாலும் மற்ற விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் இருக்க முடியாது. ஏன்னா வெஸ்ட் பஞ்சாப் மற்ற மாகாணங்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணுது. சிந்தையும் பலூச்சிஸ்தானையும் கைபர் பக்தூனாவையும். கைபர் பக்தூனா நான் உன் நாட்டில் பகுதியே இல்லை போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆப்கானிஸ்தான்காரன் அப்படின்றான். பலூச்சிஸ்தான்காரன் நீ என்ன வலுக்கட்டாயமாக என் நாட்டை வந்து இணைச்சிக்கிட்ட, நான் தனி நாடு அப்படின்றான். சிந்துக்காரன் என்ன சொல்கிறான், நாட்டை ஏற்படுத்தினது நாங்கள், ஆனால் தண்ணி ஃபுல்லாக வெஸ்ட் பஞ்சாப் எடுத்துக்கிட்டு இருக்கு, போடா நான் தனி நாடு வேணும் எனக்கு, சிந்து தேஷ் மூவ்மெண்ட்னு சொல்கிறான். பாகிஸ்தானுக்குள்ளேயே. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா இருக்கணும்னா யாரை காமன் எதிரியாக காட்டணும்? இந்தியா. அதுதான் காஜா ஆசிஃப் வந்து 7A செய்திருந்தார். கல்கட்டா வரைக்கும் இந்தியா வந்து ஒரு ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். கொல்கத்தா நானும் தகவலை படித்தேன். அது ஃபால்ஸ் ஃபிளாக் ஆப்ரேஷன். அதாவது முதல்ல வந்து ISIக்குள்ள மீடியா விங்குன்னு இருக்குது.